இன்றைய வசனம் சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. இந்த வசனம் ஒரு ஆழமான உறுதியை நமக்கு தருகிறதா இருக்கிறது. தேவன் இன்னமும் நம்மை கைவிடவில்லை. நமக்கென்று அவர் முன்குறித்த எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையை இந்த வார்த்தை நமக்கு தருகிறதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏதோ ஒன்றில் நம்ம முழுமையற்றவர்களாய் நம்ம உணரலாம். இப்படி கூட நினைக்கலாம், ஏன் இன்னும் இது கைகூடி வரலை, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படியே இருக்குது, இந்த மாற்றங்கள் எப்பொழுதுதான் வரும். ஆனால் ஒன்று உங்களுக்கு புரியணும், தேவன் திரைக்கு பின்னால் இன்னமும் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. கர்த்தர் நமக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையின் தொடர்புடைய அனைத்தையும் தேவன் முழுமையா நேர்த்தியாய் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஏதோ சிலதை மாத்திரம் அவர் செய்கிற தேவன் அல்ல, சகலத்தையும் அவர் செய்து முடிக்கிற தேவன். எப்படி ஒரு கட்டிட கலைஞர் ஒரு வீட்டை பாதியில கட்டிட்டு விட மாட்டாரோ, அதே போல தேவனும் நம்முடைய வாழ்க்கையை அரைகுறையாய் அவர் விடமாட்டார். நமக்கு முன்னேற்றம் தெரியாத நேரங்களிலும் சூழ்நிலைகள் மாறாத நேரங்களிலும் தேவன் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கேரக்டர்ல, நம்முடைய சூழ்நிலையில, நம்முடைய எதிர்காலத்தில் தேவன் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தம்முடைய கிருபையினால், அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினால் நமக்காக அவர் அனுதினமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இப்போ ஒரு தோல்வியை போல ஒரு சூழ்நிலை தெரியலாம், பலவீனமா நீங்க உங்களை உணரலாம், தேவனுடைய வழிமுறைகள் நமக்கு புரியாததா இருக்கலாம். ஆனா அவருடைய கிருபை நம்மை தாங்கி நம்மை முன்னோக்கி நடத்தி செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. நம்ம எல்லாரும் அவருடைய கரங்களின் படைப்பாய் இருக்கிறோம். நம்மை ஒரு நோக்கத்தோடு அவர் நம்மை படைத்திருக்கிறார். நம்மில் அவர் எதை தொடங்கினாரோ அதை அவர் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நீர் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வழிமுறைகளை நம்ப எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய கிருபை ஒருபோதும் தோற்று போகாது என்பதை நாங்கள் உணரச் செய்யும். எங்கள் தகப்பன், எங்களுக்காக நீர் யாவையும் நீர் செய்து முடிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களில் தொடங்கினதை நீர் முடித்து வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். 8:8. கர்த்தர் எனக்காக யாவையும்